வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இதுவரை திருக்குறளின் 11வது அதிகாரத்தில் நாம் 5 குறள்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 6வது குறளை பார்க்க இருக்கின்றோம். 6வது குறள் என்னவென்றால், மறவற்க மாசற்றார் கேண்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இத 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 கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்பமான ஒரு காரியம். இத கடைப்பிடிக்காம போகும் பொழுது இந்த நன்றிக்கும் இந்த உதவிக்கும் காரணமானவங்களுக்கு கொஞ்சம் துன்பம். எப்பவுமே நீங்க ஒருவரிடம் ஒரு நன்றியோட இருக்கும் பொழுது அவங்க அத ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. பாருங்க, நான் என்னைக்கோ ஒண்ணு செய்தேன் ஐயா. அவரு இன்னைக்கு பார்த்தாலும் அத சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே இத அவங்க ஒரு அத அப்படியே மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்பையும் துறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஒரு வேதனை. அங்க இவ்வளவு செய்து கொண்டு அந்த பையன் ஒரு இத நினைக்கலையே, நம்முடைய நண்பர் இப்படி போயிட்டாரே அப்படிங்கிறதெல்லாம் இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல நடக்கும்போது அது இனிமையான. ஏன்னா திருவள்ளுவர் அததான் அத ரொம்ப வலியுறுத்துறார். அதாவது மறவற்க மாசற்றார் கேண்மை. நீங்க ஒரு நல்லவங்களுடைய கேண்மை நட்பு என்னைக்கும் மறந்துடாது. அதே சமயத்துல துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இந்த குறளே நம்ம மறக்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அமைப்புகள் அப்படி இருக்கு. மறவற்க துறவற்க. அப்போ இத ஒரு நல்லவருடைய மறவற்க மாசற்றார். மாசற்றார்னா நல்லவர். இது இது உலகத்துல ஒரு மாசற்றவருடைய ஒரு நட்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாசற்றவர்கள் கொஞ்சம் ரேரான ஆட்கள். ஒரு நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்ப என்னமோ தெரியல, மனிதர்கள்ல அது ரொம்ப ஒரு ஒரு என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் மாதிரி அப்படி ஆயிட்டு வருது. அப்படிலாம் ஒரு நல்லவர்கள் முக்கியம் என்னன்னா, நாம மனிதர்களாக பிறந்ததற்கு முக்கியம் என்னன்னா வாழ்க்கையில நல்லவங்க. அப்படி நம்ம இருக்கும் பொழுது அத மறக்காம நமக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சதுன்னா நல்லதுதான். அப்படி இல்லைனாலும் அதுல யாருக்கு எது வேணாலும் ஒரு நல்லது செய்யணும்னா நம்மளால முடிஞ்சது நாம செய்வோம். அதே மாதிரிதான் துன்பத்துள் துப்பாயர் நட்புன்னு சொல்றாரு.
துன்பத்தில் துப்பாயர் அதுவும் ஒரு பெரிய அது ஒரு ஆச்சரியமான காரியம். எல்லாத்துக்கும் முன்னால நிப்பாங்க. ஏன் இந்த கார்ல பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. வாங்க கார்ல இல்லன்னா எங்கேயாவது அ வாங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருவோம். அப்படின்னா வந்துருவாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் வீட்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு திடீர்னு ஒண்ணு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு அ அது இப்படி ஆயிடுச்சுன்னா, இத கேட்ட உடனே இத கேள்விப்பட்ட உடனே நாம தான் போயி அவங்களுக்கு அந்த உதவிய செய்யணும். இதுகளுக்கு நம்ம போக மாட்டோம். அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனா சாக்கு போக்கு சொல்லாம பைபிள்ல சொல்ற மாரி உன்னோடு ஒருவன் 1 மைல் தூரம் நடந்து வரணும்னு கேட்டான்னா, நீ அவனுக்கு கூட ஒரு 2 மைல் நடந்து போன்னு சொல்ற மாரி, நம்ம ஒருத்தன் நம்மகிட்ட உதவின்னு அப்படி கேட்கும் பொழுது, அது அவங்க கேட்காட்டாலும் கூட, அந்த உதவி நாம செய்றோம் பார்த்தீங்களா? அதுதான் துறவற்க அந்த துன்பத்துள் துப்பாயர். ஒருவர் நம்முடைய கஷ்ட காலத்துல அந்த மாரி இந்த பண்புகள் இத 2 பேருக்கும் பிரயோஜனம். இத அனுபவிக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு நண்பர். நம்முடைய துன்பத்துல அவர் நமக்கு நின்னாரு. அதே மாரி அந்த மாசற்றவர்களுடைய நட்பு. இன்னார் நம்மளோட நட்பா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது. அதே மாரி அந்த நட்ப நமக்கு இன்னொருவருக்கு நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால, நாமளும் ஒரு நல்லவனாக எப்பொழுதும் இருந்து நல்ல காரியங்களை இந்த உலகத்துல நம்ம செய்வோம். அது நமக்கு ஒரு அத இது ஒரு இருவழி பாதையாக இருக்கு. இந்த இதத்தான் அந்த அந்த மாசற்றார் கேண்மை இது ரொம்ப ஒரு அ தன்மை. ஒரு ஒரு வாழ்க்கையில மனித வாழ்க்கையில நல்லவன் மாசற்றவர்கள்ங்கிறது பேர் வாங்குறதுல அதுக்கப்புறம் நம்மளால முடியுதுன்னா துன்பத்துள் துப்பாயர் அப்படிங்கிற ஒரு ஆளா நாம இருக்கணும். அது அவங்க துறந்து இருந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம். துறந்தான்னா அவனுக்கு தான் நஷ்டம். ஆனால் நம்மள பொறுத்தவரை ஒருவனுடைய துன்பத்துல நம்மளால ஒரு சிறிதளவு பங்கு எடுத்து ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடியுதுன்னா அதுதான் நாம ஒரு பண்புகள் நிறைந்த ஒரு ஒரு மனிதனாக ஒரு குட் சிட்டிசன் சொல்லுவோமே அப்படி அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு அட்டாச் அப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கை ஒரு நல்லபடியான வாழ்க்கை. இந்த நன்றியுடைய வாழ்க்கை நன்றியுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிலர் அப்படியே சொல்றாங்க. என்னையா இப்படி காலங்காலமா பாக்குற இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நீங்க அன்னைக்கு செய்ததுதான் இன்னைக்கு ராத்திரி. அப்போ அவங்க நம்ம நன்றி உடையவர்களா நாம இருக்கிறதுனால அவங்க மனது எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கிறோம். அந்த மனிதனாக பிறந்தா நாம அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு ஒருவருக்கு அவங்களுக்கு அவங்க செய்த ஒரு நல்ல காரியத்தை என்னைக்குமே மறக்க அவங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நாம கொடுக்கும் பொழுது அவங்க மேலும் மேலும் பல நல்ல காரியங்களை செய்வாங்க.
அதே மாதிரிதான் அந்த துன்பத்துள் துப்பாய நட்பையும் நாம வந்து துன்பத்துள் துப்பாய நட்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து மாசற்றார் தேன்மையும் அந்த துன்பத்துள் துப்பாயர் உங்களுடைய நட்பும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து எல்லா மனிதர்களும் அந்த மாதிரி நட்பையும் அந்த ஒரு கேண்மையையும் நாம வந்து நம்ம வளர்த்து வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து சூழ்நிலைகள் இந்த இடங்கள்ல நம்ம வசிச்சாலும் கூட அந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் அது இது ஏதாவது ஒண்ணு வரும்பொழுது நமக்கு யார் வந்து நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு துணையா இருக்கலாம். அப்படி துணையா இருக்கும் பொழுதுதான் நாம வந்து இந்த உலகத்திலையும் நாம கொஞ்சம் சேஃபா வந்து வாழணும் அப்படிங்கும் போது அதுவும் நமக்கு வந்து இதுல இந்த பண்புகள்லாம் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கும் போது இத வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் காமிக்கும். இதுகளெல்லாம் வெறுமையான ஒரு சோம்பல் தன்மையாலேயே நிறைய பேருக்கு வந்து இந்த சோம்பல் தன்மைகள் அதுகளெல்லாம் வந்து ஒரு வெளிய ஒண்ணு சொல்லி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து அன்னைக்கு எப்படி நடந்தது இல்லை அதுக்கு காரணம் நீங்க தானே அப்படிலாம் வந்து சொல்றதுக்கெல்லாம் வந்து சோம்பல் ஆகி ஒன்றும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு இருந்து வாழ்க்கையில வந்து நம்ம அவேர்னஸ் வாழ்க்கை வந்து அவேர்னஸோட வந்து நம்ம கொண்டு அதுக்குதான் வந்து வள்ளுவருடைய எல்லா விஷயங்களையும் அவருடைய எல்லா விஷயங்களையும் அவர் நமக்கு கற்றுத்தர்றாருன்னா இந்த உலகத்துல வந்து நாம வந்து எப்படி வந்து ஒரு அவேர் மேனா உமனா வாழணும் அப்படிங்கிறது சும்மா வந்து என்னத்தையும் வாழ்ந்தோம் என்னத்தையும் போனோம் காலையில எழுந்தோம் ராத்திரி படுத்தோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வாழ்க்கையை வந்து இருக்கக்கூடாது. சிறு வயதிலேயே இந்த மாதிரி இந்த ஒரு நற்பண்புகளை எல்லாம் நாம் வந்து பழகிக்கலாம். அதுகளை எல்லாம் செய்யணும். அந்த நற்பண்புகளை எல்லாம் நாம வந்து உபயோகப்படுத்தணும். ஆக இந்த குறள் வந்து இப்போ வந்து 5 குறள் சொல்லியிருக்கோம். இதுல வந்து இந்த 6வது குறள்ல அவர் நமக்கு வந்து இப்ப இந்த இத சொல்றார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மறந்து விடாது துறந்து விடாது. இதை நாம கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சிருக்கோம். சரி நண்பர்களே, நாம 6வது குறளை பார்த்திருக்கோம். அடுத்து 7வது குறளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.